சட்டக்கல்லூரி மாணவனாக இருக்கேன். ஸோ நாங்கள் ரொம்ப வருஷமாக கடை நடந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக கடை நடத்திட்டு இருக்கோம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி பிரச்சனையானதில்லை. எப்பயாவது வந்தால் கூட சும்மா ஏதாவது வேறு நடக்கும் போயிடுவாங்க. ஸோ இந்த வாட்டி என்னன்னா மதியானம் ஒரு 2 மணி அளவில் ஒருத்தவன் இந்த மாதிரி வந்திருக்கிறான். அவன் வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்டில் இருந்த மாதிரி தெரியல. நல்ல ஒரு போதையில் இருக்க, அதாவது குடித்த போதை கூட இல்லை, குடி போதையில் இருக்கவங்க கூட பார்த்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு ஒரு கஞ்சா அந்த மாதிரி ஒரு போதை எடுத்த ஒரு ஆள் மாதிரி இருக்கிறான். இந்த மாதிரி பொருள் வேணும்னு கேட்டிருக்கான். நாங்கள் எடுத்து வந்து கொடுத்தோம். எங்கள் அம்மா தான் இருந்தாங்க கடையில். கொடுத்தோம். ஆனால் வந்து இப்போ லைக் பேரம் பேசுறதோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஃப்ரீயாக வேணும் அப்படின்ற மாதிரி இப்போ கேட்டான். அதுக்கு நாங்கள் தர முடியாதுன்னு எடுத்து வச்ச உடனேவே கத்தி எடுத்து கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு போயிட்டாங்க. அதுதான் நீங்கள் பார்க்கறது. ஸோ அது எதுவுமே வந்து ஒரு பொருள் வாங்கணும், பொருளை பேரம் பேசணும், அதில் பிரச்சனை அதை மாதிரிலாம் இல்லை. ஒரு பிரச்சனை பண்ணணும், ஒரு இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே இருக்கிறாங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் இது. ஸோ இது ரொம்ப பிஸியான மார்க்கெட். ஆமாம், அதுவும் லேடிஸ் நிறைய வந்து லேடிஸ் குழந்தைங்கலாம் வந்துட்டு போகிற இடம். ஸோ வந்து போலீஸ் என்ன மாதிரியான பாதுகாப்புக்கு தரணும்னு நினைக்கிறேன்? ஒரு கடுமையான சட்டங்கள் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் உடனே. அவங்க ஈஸியாக வெளியில் வந்துடுற மாதிரி இல்லாமல் ஒரு கடுமையான சட்டம் இருந்தால் அது மற்றவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்கணும். அப்போ தான் வந்து இதெல்லாம் கம்மியாகும். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த போதை அதெல்லாம் கம்மி பண்ணாதான் ஃபியூச்சரில் இந்த மாதிரி நடக்காமல் எதுவும் இருக்கும். ஏன்னா பாண்டிச்சேரியில் அடிக்கடி இந்த மாதிரி எதாவது நடந்துகிட்டே தான் இருக்குது. நான் நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 10 கடைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நடந்தது. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் நடந்தது. இப்போ இங்கே நடந்திருக்கு. இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எதுவும் நடக்காமல் இருக்கணும்னா சட்டங்கள் கடுமையாக இருக்கணும். இந்த போதைப் பொருள் கம்மியாகணும். அதுதான் ஒரே வழி இதுக்கு. இந்த மாதிரி ரெகுலராக வந்து மாமூல் கேட்குற இல்லை, ரெகுலராக கேட்கறதுலாம் இல்லை. இப்போ தான் இந்த மாதிரி நடக்குது. வந்து சரக்கு அடிச்சுட்டு ஆமாம், மது போதையில் அந்த மாதிரி பண்ணுறாங்க.